திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் குறள் 31 முதல் 40 வரை. சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவாவையுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அறத்தார் இதுவென வேண்டான் சிவிகை பொறுத்தானோடூர்ந்தான் இடை. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றது புறத்த புகழும் இல. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. திருக்குறளில் 4வது அதிகாரமான இந்த அறம் செய்தல் என்ற அதிகாரத்தில் நாம் அறம் செய்தல் என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்களை செய்யும் பொழுது நமக்கு கிட்டக்கூடிய பலன்களையும், அறம் செய்வதால் வரக்கூடிய வலிமையையும், தீய செயல்களான பொறாமை, பேராசை, கடுஞ்சொற்கள், கோபம் என்ற இந்த தீய செயல்களை நாம் கைவிட்டால் இன்ப நிலையை அடைவோம் என்பதை திருவள்ளுவர் இந்த 10 குறளின் வழியாக வலியுறுத்தியுள்ளார். நன்றி.